ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மோனி டைரி நேவில் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு புட்டு பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு இப்போது கட் பண்ணி தோல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோல் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம துருவிக்கலாம், சீவிக்கலாம். இப்போ நான் சீவிட்டு நான் வரேன். இப்போ நம்ம துருவிக்கலாம். இப்போது நம்ம இதால் நம்ம துருவிக்கணும். என்னால் ஒரு கையால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ இது பாருங்கள், இப்படி சீவிக்கணும். நான் போயிட்டு சீவிட்டு வரேன். இப்போ புட்டு அவிக்க நம்ம பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. தண்ணி சூடாகட்டும். புட்டுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பொருட்கள்னால் புட்டுக்கு தேங்காய், மரவள்ளிக்கிழங்கு நம்ம துருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், துருவி எடுத்து வந்தாச்சு. அதுக்கு சால்ட்டு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு, தேங்காய், சால்ட்டு, சுகர், அவ்வளோதான் இந்த புட்டுக்கு. இப்போ செய்யலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் மாவு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டு உப்பு போட்டிருக்கோம், அதை நம்ம இப்படி பிசைஞ்சிக்கலாம். ரைஸ் மாவு போட்டு இப்போ நம்ம பிசைஞ்சிக்கிட்டு நம்ம புட்டில் வைக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம அரிசி மாவு கொஞ்சம் இப்படி தூவி விட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். புட்டு நல்லா பொழப்பொண்ணு. நான் என்னோடய ஸ்டைலில் புட்டு பண்ணுறேன். புட்டு பாத்திரத்தில் இருந்தால் அதையும் அப்படியும் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். என்கிட்ட புட்டு பாத்திரம் இல்லை, வாங்கணும். இப்போ முதல்ல நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். நான் ஒரு டலம்பார் எடுத்துருக்கேன். நான் டலம்பாரில் செய்ய போகிறேன். நீங்கள் பாத்திரம் இருந்தால் புட்டு பாத்திரம் இருந்தால் புட்டு பாத்திரத்தில் செய்யுங்க. இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கணும். தேங்காய் போட்டாச்சு. இப்போது கிழங்கு போட்டுக்கலாம். நான் எதை வீடியோ எடுக்க முடியல. இப்போ போட்டாச்சு. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். இன்னொரு லேயர் போட்டுக்கலாம்.
என்னால் ஒரு கையில் வச்சுக்கிட்டு பண்ண முடியல, சாரி. இப்போது நம்ம 2 லேயர் வச்சுருக்கோம். இப்போ மேலே தேங்காய் துவிக்கலாம். புட்டு பாத்திரம் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் தலம்பரில் புட்டுலாம் செஞ்சுருக்கேன், அரிசி ரைஸ் புட்டுலாம். இருந்தாலும் பார்க்கும். பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இட்லி தட்டு தண்ணி கொதிச்சு வச்சு சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதை இப்படி கவுத்துக்கலாம். இப்படி கவுத்துக்க வேண்டியதான். பார்த்திங்களா, அழகாக வந்துச்சிங்களா? சாரி, நான் பயந்துக்கிட்டு எடுத்தேன். பாருங்கள், இது இப்போ எப்படி செய்யணும்னு ஒரு வாட்டி பார்க்குறேன். இப்போது தேங்காய் போட்டுக்கலாம். ஏன்னா விழுந்துருந்தே எனக்கு பயமாக இருந்துச்சு. தேங்காய் போட்டுக்கலாம். இப்போது மரவள்ளி கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ மேலே இதை போட்டுக்கலாம். இப்போது நம்ம வச்சாச்சு. எங்கள் அம்மா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க இப்படி செய்யணுன்ட்டு. இல்லை, எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க. இப்போது நம்ம இதில் கவுத்தரலாம். பாருங்கள், கவுத்தரலாமா? குழா புட்டலன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அப்படியே செஞ்சுட்டு அப்படியே வைக்கலாம். தலம்பாரில் செய்யறதுல தான், கிளாஸில் செய்யறத கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். எங்கள் அம்மா எனக்கு இப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்க. இது உடனே எடுக்கக்கூடாதுங்களாம். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்ம அப்புறமேட்டு தான் எடுக்கணும். மெல்ல, இங்கே பாருங்கள், மெல்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ 2 வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டுக்கலாம். ஏதோ ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ புட்டு எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு வாட்டி திறந்து பார்க்கலாம். வாவ், இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், நல்லா. நம்ம தலம்பார் வைக்கும் போது ரொம்ப அழுத்தி வைக்கக்கூடாது. சும்மா அப்படியே மேலே போட்டு கொஞ்சம் இதாக பண்ணும். ஏன்னா ரொம்ப அழுத்தினா அப்படி ஒட்டிக்கும், சீக்கிரம் வராது. பார்த்தீங்களா? நல்லா வெந்திருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகும். சின்னதில் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெந்திருக்குன்னு பார்க்கலாம். வெந்துடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க பாருங்கள், வெந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம கேஸை நிறுத்தியாச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி எடுக்கணும்னா, ஏன்னா இது போடும்போது கொஞ்சம் சப்பையாக இருந்தது, வேகணும்னு பெருசாகிடும். இப்போ பாருங்கள், வச்ச தலம்பாருக்கும் இதுக்கும் ரொம்ப பெருசாக இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ இதோட பாருங்கள், இதோட இங்கே பாருங்கள், வச்சதோட ரொம்ப பெருசாச்சே, இதெல்லாம் வைக்க முடியாது. அப்போ ஒரு பெரிய தலம்பார் எடுத்து நம்ம இப்படி பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம இப்படி கவுத்தா நல்லா வந்துடும். இன்னொரு தலம்பார் எடுத்து நம்ம இப்படி கவுத்துக்கலாம். கவுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஒரு கையெல்லாம் அழகாக இப்படி வச்சிட வேண்டியதான். இப்போது நம்ம பிளேட்டில் இப்படி இதை எடுத்து இப்படி கவுத்துற வேண்டியதான். இப்போ என்னால் ஒரு கையால் எடுக்க முடியல. இப்போ நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கவுத்தச்சு. பார்த்தீங்களா? சூப்பராக. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கட் ஆகிடுச்சு.
சூடாக இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எடுத்தாச்சு, அப்படியே கவுத்தாச்சு. பார்த்தீங்களா மரவள்ளிக்கிழங்கு புட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மரவள்ளிக்கிழங்கு புட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு சக்கரை வச்சு, சுகர் வேணால் சுகர், நாட்டு சக்கரை வச்சு இந்த மரவள்ளிக்கிழங்கு புட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியான ஃபுட்டு. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது பார்த்தீங்களா? பயப்படாத, நம்ம எடுக்கலாம். பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உடம்பு ஆரோக்கியமான வச்சுக்கிங்க, நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க, வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனி டைரி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.